நீங்களாவது வீட்டை காலி பண்ணுங்க சார். அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. நான் இந்த வீட்டுல 25 வருஷமா இல்ல, 5 வருஷமா தான் இருக்கேன். ஆரம்பத்துல 150 ரூபாய் வாடகை கொடுத்தோம். அதுக்கப்புறம் நீங்க கேட்டப்பெல்லாம் அதிகப்படுத்தி இப்ப 300 ரூபாய் கொடுக்குறோம். வாடகை தான் கூட்டீங்களே தவிர வசதி ஒண்ணும் செஞ்சு கொடுக்கல. சரி சரி விடு. செட்டியார், இப்ப வேணும்னு சொல்லுங்க, வாடகையை கூட்டி தரேன். ஆனா வீட்டை காலி பண்ண முடியாது. எனக்கு மவுண்ட் ரோட்ல ஆபீஸ், என் ஒய்ஃபுக்கு 1000 லைட்ல ஆபீஸ், எங்க குழந்தைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறோம். அதோட இந்த வீடு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அப்படி பிடிவாதமா அந்த வீட்டை காலி பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னா காலி பண்ணிருவீங்களா? கோர்ட்ல சந்திப்போம். கோர்ட் தெரியாது, பாரிஸ் கார்னர். சார், பின்னால் இருக்கிற பரமசிவம் சார், பரமசிவம் 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 சார். ஐயோ, அவர் ஓய்வு எடுக்கும் போது தொல்லை பண்ண அவருக்கு பிடிக்காது. இப்ப நாங்க வீட்டை காலி பண்ணோம், அவ்வளவுதானே? ஆமாம்மா. எப்பமா காலி பண்றீங்க? புது வீடு கட்டி முடிச்ச உடனே காலி பண்ணிடுறோம். புது வீடு எந்த அளவுல இருக்குது? இப்பதானே காலி பண்ண சொல்லிருக்கீங்க. இனிமேதான் புது வீட்டுக்கு பணம் சேர்க்கணும். ஆட தேவுடா,